sweet. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பிரிவில் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியணுமா? ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேரெக்டாக எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களோட பிக்சட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடிட் எ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்க இந்த இமேஜை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட இதேமாதிரி வேறு இமேஜ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். கீழே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோவை இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிராப் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிராப் பண்ணிட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கிராப் பண்ணிட்டு கரெக்டாக நம்மளுக்கு பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ தெரிகிற மாதிரி நம்ம வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கிராப் பண்ணி அப்படியே டிக்கு கொடுத்துறேன். டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க நாம் ஜஸ்ட்டு இந்த இமேஜுக்கு நம்ம குவாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணலாம். ரைட் சைடு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தினாக்கா கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சேச்சுரேஷனும் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா கான்ட்ராஸ்ட்டை அகைன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்க கலருக்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கரெக்டாக ஃப்ரேமில் செட் ஆகிற மாதிரி இந்த இமேஜை கரெக்டாக ஜூம் பண்ணி அந்த ஃப்ரேம் சைஸு கரெக்டாக ஃபேஸ்லாம் தெரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு வேறு எதுவும் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் வந்து டிக்கு கொடுத்துக்கோங்க. டிக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அகைன் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது பேக்ரவுண்டில் ஆட் பண்ண அதே இமேஜை அகைன் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் ஃபோட்டோவுக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்டில் ஆட் பண்ண அந்த இமேஜை அகைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இமேஜ் எதுவும் மூவ் பண்ணாதீங்க. ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 4 சைடும் ஒரு டாட் இருக்கும். அந்த 4 டாட்டும் ஸ்க்ரீனில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 4 டாட்டும் ஸ்க்ரீன் எட்ஜில் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மேலே இருக்க எரேஸ் டூலை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமில் கரெக்டாக நம்ம வந்து எரேஸ் பண்ண போகிறோம். ஜூம் இந்த மாதிரி ஃபிங்கரை ஸ்க்ரீனில் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணி பண்ணாங்க ஜூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஃப்ரேமில் எரேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இமேஜ் பேக்ரவுண்டில் நம்ம ஆட் பண்ண அவரோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து தெரியும். ஸோ ரொம்பவே சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாகவும் ரொம்பவே சூப்பராகவும் நம்மளுக்கு அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் கரெக்டாக ஃபேஸ் இது மாதிரி எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணி லைட்டாக வந்து கம்மி பண்ணி, அதாவது ஒப்பாசிட்டி ஆப்ஷன் வந்து கம்மி பண்ணிட்டு இந்த கிளாஸ் இருக்க இடத்துல லைட்டாக வந்து தெரிகிற மாதிரி வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பேக்ரவுண்டில் இமேஜ் இருக்குது நம்மளுக்கு லைட்டாக தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து டிக்கு கொடுத்து வந்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த இமேஜை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். மேலே இருக்க இந்த டவுன்லோட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை டெவலப் பண்ணி உங்களோட கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இமேஜை சேவ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஃபுல் எக்ஸல் ஃபைல் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதிலலாம் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பாருங்கள் ஒரு குரூப் இருக்குது. ஜஸ்ட் அந்த குரூப் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் குரூப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிக்சார்ட்டில் எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணாதீங்க. வேறு ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்க அந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ரெக்டாங்கிளில் கரெக்டாக தெரிகிற மாதிரி இமேஜை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இன்னும் அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா அகைன் இன்னொரு குரூப் இருக்கும். ஸோ அதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதே மாதிரியே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன இமேஜ் ஆட் பண்ணோமோ அதே இமேஜை தான் இங்கேயும் வந்து ஆட் பண்ணணும். அவ்வளவுதான்.
இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்க கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு குரூப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் அந்த இமேஜ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போயிட்டு ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்க அந்த இமேஜை டிலீட் பண்ணிட்டு இப்போ நாம் எக்ஸ்போர்ட் அதாவது பிக்சார்ட்டில் எடிட் பண்ண அந்த இமேஜை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நாம ரொம்பவே சூப்பரா வந்து வீடியோ வந்து ரீக்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.